அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கிடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1037. தலைப்பு இறை தூதர்கள், தொடர் 106. பண்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, டேவிட், தாவீது என்று சொல்லக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் பார்த்து வருகிறோம். அவர்கள் தொழுமிடத்திலே, மெஹ்ராபிலே யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் தொழுது கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று இருவர் சுவர் ஏறி குதித்து அவர்கள் தொழுமிடத்திற்கு வந்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இது தஸவ்வருல் மிஹ்ராப், அந்த வழக்காளிகளின் செய்தி உமக்கு வந்ததா? அவர்கள் தாவூது இறை வணக்கத்திற்காக அமைத்திருந்த மெஹ்ராபின் சுவரை தாண்டி அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தார்கள். இவ்வாறு அவர்கள் ஏறி குதித்து வந்ததை பார்த்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடுக்கிட்டார்கள். இச்சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமறை குர்ஆன் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது தஹலு அலா தாவூத ஃபஃபஸிஅ மின்ஹும் قالوا لا تخف خصمان بعدنا على بعد فحكم بيننا بالحق ولا تشدد வஹ்தினா இலா சவாஇ ஸிராத். தாவூதிடம் நுழைந்தவர்கள் அவர்களை கண்டு திடுக்குற்றார். அப்போது அவர்கள் கூறினார்கள், பயப்படாதீர், நாங்கள் இருவரும் வழக்காளிகள். எங்களில் ஒருவர் மற்றவர் மீது அநீதம் செய்திருக்கிறார். எங்கள் இருவருக்கிடையில் நீதத்தை கொண்டு தீர்ப்பளிப்பீராக. அதில் தவறிழைத்து விடாதீர். எங்களை செவ்வையான பாதைக்கு நேர்வழி காட்டுவீராக என்று அவர்கள் சொல்லிவிட்டு, அவர்கள் ஒருவர் சொல்கிறார், நிச்சயமாக இவர் என்னுடைய சகோதரர். இவரிடம் 99 ஆடுகள் இருக்கின்றன. ஆனால் என்னிடம் ஒரே ஒரு ஆடுதான் இருக்கிறது. அவர் அதனையும் தனக்கு கொடுத்து விட வேண்டும் என சொல்லி வாதத்தில் என்னை மிகைத்து விட்டார் என்று வாதி சொன்னதும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உடனே அவர்கள் அனுதாபப்படுகிறார்கள், பரிதாபப்படுகிறார்கள். 99 வைத்திருக்கக்கூடியவர் இந்த ஒன்றை விட்டு விடக்கூடாதா? இந்த ஒன்றையும் சேர்த்து அவர் பக்கம் 100ஆக ஆக்கி கொண்டாரே, இது அநீதி என்று அவர்கள் பரிதாபத்தின் அடிப்படையில, பச்சாதாபத்தின் அடிப்படையில தீர்ப்பு செய்கிறார்கள். அதற்கு தாவூது, உம்முடைய ஆட்டை அவர் தம்முடைய ஆடுகளுடன் சேர்த்து விடும்படி கேட்டது கொண்டு நிச்சயமாக அவர் மீது அநியாயம் செய்து விட்டார். நிச்சயமாக கூட்டாளிகளில் பெரும்பாலோர் அவர்கள் சிலரை மோசம் செய்து விடுகின்றனர். ஈமான் கொண்டு சாலிஹான நல்லமல்கள் செய்பவர்களை தவிர இத்தகையவர் சிலரே என்று கூறினார். இதற்குள் நிச்சயமாக நாமே அவரை சோதித்து விட்டோம் என்று தாவூது எண்ணி தம்முடைய இறைவனிடம் மன்னிப்பு கோரி குனிந்து விழுந்தவராக இறைவனிடம் சைதா செய்து இறைவனை நோக்கினார். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு என்று நாம் குற்றம் இழைத்து விட்டோம், தீர்ப்பிலே தவறு செய்து விட்டோம் என்று அவர்கள் சைதா செய்தார்கள். ஆகவே நாம் அவருக்கு குற்றத்தை மன்னித்தோம். அன்றியும் நிச்சயமாக அவருக்கு நம்மிடத்தில் நெருங்கிய அந்தஸ்தும் அழகிய இருப்பிடமும் உண்டு. நாம் அவரிடம் கூறினோம், தாவூதே, நாம் உம்மை பூமியில் பின்தோன்றலாக ஆக்கினோம், அரசராக்கி இருக்கிறோம். ஆகவே மனிதர்களுடைய சத்தியத்தை கொண்டு நீதமாக தீர்ப்பு செய்யும். அன்றியும் மனோ இச்சையை பின்பற்றாதீர். ஏனெனில் அது உம்மை அல்லாஹ்வின் பாதையை விட்டு வழிகெடுத்து விடும். நிச்சயமாக
எவர் அல்லாஹ்வின் பாதை விட்டு வழிகெடுகிறாரோ அவர்களுக்கு கேள்வி கணக்கு கடுமையாக கேட்கப்படும். அந்த நாளை மறந்து விட்டமைக்காக மிக கூடிய வேதனையும் அவர்களுக்கு உண்டு என்று தன்னால் பேரருள் செய்யப்பட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மன இச்சைப்படி தீர்ப்பு செய்யக்கூடாது. அவ்வாறுதான் அவர்கள் செய்தார்கள். அந்த தவறை உணர்ந்துதான் அவர்கள் சஜிதாவில விழுந்தார்கள். ஒருவரை விசாரித்தார்கள், வாதியை, ஒரு ஆடு வைத்திருந்தவரை. 99 ஆடுகள் வைத்திருந்தவரை விசாரிக்கவில்லை. ஏன் விசாரிக்கவில்லை என்றால் அவரிடம் 99 இருக்கிறது, இந்த ஒன்றை அவர் விட்டுவிடக் கூடாதா? வாதி பிரதிவாதி இருவரையும் விசாரித்து அது அவருக்குரிய ஆடாக இருந்தால் அவரிடம்தான் அது சேர வேண்டும். அவர் 99 வைத்திருந்தால் என்ன, அவரே 100ஆக வைத்துக் கொள்ள வேண்டும். இவருக்கு அதிலே ஒன்றுமில்லை என்று நீதியாக அந்த தீர்ப்பு இருக்க வேண்டும். ஆனால் ஒருவருடைய அந்த வாதத்தை மட்டும், வாதியுடைய வாதத்தை மட்டும் வைத்து அவர் பேர்ல இறக்கப்பட்டு ஒன்றே ஒன்றுதானே வைத்திருக்கிறார் என்று அவர்கள் தீர்ப்பு செய்தார்கள். அதற்காக அல்லாஹ்விடம் சஜிதா செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய குற்றத்தை மன்னித்ததோடு அவருக்கு நம்மிடத்தில் நெருக்கமான அந்தஸ்து இருக்கிறது என்றும் அல்லாஹ் கூறுகிறான். அது மட்டுமல்ல, இதிலே வரக்கூடிய சஜிதா, இந்த வசனத்தை ஓதும் போது வரக்கூடிய சஜிதாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்திருக்கிறார். ஏன் அவ்வாறு செய்தார்கள் என்று சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அந்த அடிப்படையில அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பர்டிகுலரா அவர்களுடைய குற்றத்திற்காக அவர்கள் சஜிதா செய்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஜிதாவுடைய வசனமாக அதை எடுத்து சஜிதா செய்திருக்கிறார்கள், சிரம் பணிந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இனி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வரலாற்றை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.